ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இது அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் இன்சைட் தி இம்ப்ளிமெண்டேஷன் இட்ஸ் ஓன் இஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹைட் தி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு வந்து என்ன ஏன் இது வந்து செல்ஃபோனை வந்து இதுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கால் பேசுகிறோம். இப்போ நான் இங்கே வந்து இப்போ நான் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து நான் வந்து சென்னைக்கு வந்து நான் என்னோட ரிலேட்டிவ் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேருந்து நான் இங்கே எனக்கு கால் பண்ணுறது டேரெக்டாக அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகிரும். அவங்க அட்டன் பண்ணி பேசுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது கேட்பாங்க. அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். நான் வந்து கால் பண்ணுறேன், அவங்களுக்கு கால் போகுது. அவ்வளோதான். அதோட நம்மளோட அந்த கம்யூனிகேட் பண்ணுறோம், அவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதை விட்டு நம்ம வந்து நடுவில் என்னென்ன டவர் போகுது, என்னென்ன இதை கிராஸ் ஆகி போகுது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. நம்ம கால் பண்ணுறது டேரெக்டாக அவங்க போய் ரிசீவ் ஆகுதா, நம்ம இன்ட்ராக்ட் ஆகுதா அப்படிங்கிறது தான் அதோட ஒரு யூஸ். ஸோ அதுதான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளாக அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்ஸ்ட்ராக்டிங் இந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் டிக்ளேர் பண்ணும் போது சின்டாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் இருக்கும். இப்போ நான் வந்து சொல்கிறேன் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது சின்டாக்ஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நேம் பப்ளிக் வாய்ட் ரன் செமிகோலன் வந்து கன்ஃபார்ம் நம்ம போட்டே ஆகணும். எதுக்காகனா இப்போ இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சின்டாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் நேம் வேரியபிள் டிக்ளரேஷனில் செமிகோலன் இருக்கும். ஸோ அதை அந்த இன்டர்ஃபேஸ் வச்சு தான் இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுனால நம்ம வந்து செமிகோலன் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க இந்த சின்டாக்ஸ்லையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் மெயின் கிளாஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் பைக் எக்ஸ்டென்ஸ் பண்ணுறேன். எக்ஸ்டென்ஸ் இந்த வெஹிக்கல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ட் ரன்னை வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். பப்ளிக் இது வாய்ட் ரன். இதில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டன்ல ரன் ஸ்லோலி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸில் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் 1 பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ பைக் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கல் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பிங்கிறது ஆப்ஜெக்ட் நியூ ஆஃப் பைக் அப்படின்னு நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். பைக்னா இந்த கிளாஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். பைக் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கல் அப்படின்னா நேராக இங்கே போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் நோட் பண்ணு. இப்போ வெஹிக்கல்ங்கிறது இங்கே வெஹிக்கல் நியூ ஆஃப் பைக் அப்படிங்கிறது நான் டிக்ளேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பைக் நியூ ஆஃப் பைக் அப்படின்னு கொடுத்தாலும் நேராக அங்கே தான் போய் எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி டாட் ரன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஸ்லோலி அப்படிங்கிறது அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகிரும். இது ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ஷனில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம பண்ண முடியும். இது வந்து டிஃபால்ட்டான ஒரு ப்ரோக்ராம். எந்த அப்ஸ்ட்ராக்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே இந்த மாதிரி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்டிங் வந்து டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் பப்ளிக் வாய்ட் ரன். இந்த இடத்துல நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் செமிகோலன் வந்து எண்ட் வித் செமிகோலன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், கால் பண்ணுறோம். இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது எதுக்காகனா நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி இன்டர்ஃபேஸ் அண்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி இதை வந்து அச்சீவ் பண்ணுறோம். அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் நான் வந்து செல்ஃபோன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.